ஜெர்மனியின் ஹார்ஸ் மலைப்பகுதியில் உள்ள மிகவும் பிரபலமான 213 அடி உயரமான கண்காணிப்பு கோபுரத்திலிருந்து விழுந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெரியவர்கள் மற்றும் ஒரு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் வியாழக்கிழமை மாலை நிகழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தகவல் அறிந்த தீயணைப்பு படையினரும் மீட்புக் குழுவினரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். எனினும் அவர்கள் சென்றடைவதற்கு முன்பே அந்த மூவரும் உயிரிழந்து விட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு விசாரணைக்காக தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்த கோபுரம் 2024ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட ஒரு நவீன கட்டுமானமாகும். இதில் உணவகம், 2 கண்காணிப்பு தளங்கள் மற்றும் கண்ணாடி தளம் கொண்ட வசதிகள் உள்ளன. சம்பவத்தின் போது கட்டுமானத்திலோ அல்லது கோபுரத்தின் தொழில்நுட்ப கட்டமைப்பிலோ எவ்விதமான குறைபாடுகளும் இல்லை என்பது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விசாரணையை தொடர்ந்து போலீசார் வெளியிட்டுள்ள முதற்கட்ட அறிக்கையில் இந்த சம்பவத்தில் 3ஆம் தரப்பினரின் தலையீடோ அல்லது கவனக்குறைவோ இருந்ததற்கான அறிகுறிகள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று உள்ளூர் ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த அதிர்ச்சிகரமான மரணங்கள் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான உளவியல் ஆலோசனைகள் மற்றும் நெருக்கடி கால உதவிக்கான குழுக்களும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு பணியில் ஈடுபட்டுள்ளன. இந்த சோகமான சூழலில் கோபுரத்தின் செயற்பாட்டு நிறுவனம் தனது வலைதளத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் கோபுரம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் என்று அறிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் பலர் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து வருகின்றனர்.